நம்ம மீரா ஹோம்ஸ்ல இருந்து சரியா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போயிட்டோம்னாக்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட போகக்கூடிய நேஷனல் ஹைவே இருக்கு. இதுதான் நம்ம மீரா ஹோம்ஸோட செல்ஃபி பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க் பண்ணிருக்கோம். ஒரு 10 சென்ட் 20 சென்ட் வேணும்னு நினைச்சாங்கனாக்கா 2 சைட் 3 சைட் சேர்த்து கிளப் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ப்ரீ லான்ச் பண்ணிட்டு இருக்கறனால நிறைய சைட்ஸ் அவைலபிள் இருக்கு. பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். சோ இதே வீடா இருந்ததுன்னா மேக்ஸிமம் 90% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் சேலரி வாங்குறவங்களுக்கு நம்ம வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஓ சூப்பர். நான் இது வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தாங்க மத்த இடத்துல எல்லாம். ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பின்னாடி பாருங்க, அதை விட ஒரு பெரிய தோட்டமே இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்டா இருக்குங்க. ஹாய்ண்ணா. ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். நீங்க நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்கண்ணா. போன வீடியோல பார்த்துப்போம், பொள்ளாச்சியில இருந்து உடுமலைப்பட்ட போகக்கூடிய NHல இருந்து திப்பம்பட்டி பஸ் ஸ்டாப்ல இருந்து ஒரு 50 மீட்டர் டிஸ்டன்ஸ் நெக்ஸ்ட் சிட்டிங்கிற ப்ராஜெக்ட்ல நம்ம பார்த்தோம். இப்ப நம்ம இங்க நிக்கிறோம்னு பாத்தீங்கன்னா மீரா ஹோம்ஸ்ங்கிற ப்ராஜெக்ட்ல நிக்கிறோம். நம்ம மீரா ஹோம்ஸ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல இருந்து பொள்ளாச்சி போற வழியில கோவில்பாளையத்துல இருந்து நெகமம் போற ரோட்ல ஆன் ரோடு ப்ராஜெக்டா பண்ணிட்டு இருக்கோம். நம்ம இந்த ப்ராஜெக்ட பத்தின டீடைல்ஸ் எல்லாமே வாங்க உள்ள பார்க்கலாம். நம்ம மீரா ஹோம்ஸ் பாத்தீங்கன்னா ஃபுல்லி ஃபென்ஸ் பண்ணிருக்கோம். என்ட்ரன்ஸ்ல ஒரு எலிகண்டான ஆர்ச் பண்ணிருக்கோங்க. வித் செக்யூரிட்டி கேபினோட பண்ணிருக்கோம். செக்யூரிட்டி உள்ள அவைலபிள் 24 ஹவர்ஸ் இருப்பாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் பாத்தீங்கன்னா காம்பவுண்ட் பண்ணியாச்சுங்க. உங்களுக்கு சுத்திலும் 4 சைடுமே காம்பவுண்ட் பண்ணி கேட்டட் கம்யூனிட்டியா பண்ணியிருக்கோம். நம்ம ரோடு பாத்தீங்கன்னா 40 அடி 33 அடி 30 அடி அகலமான தார் ரோடு, குவாலிட்டியான தார் ரோடு பண்ணியிருக்கோம். நம்ம இதுல ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் இதுல நம்ம பண்ணியிருக்கோங்க. இது இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சைட்டுக்கும் பிளான்டேஷன் பண்ணியாச்சுங்க. ரோடு ஃபுல்லாமே பார்த்துருப்பீங்க. உங்களுக்கு மரங்கள் எல்லா இடத்துலயுமே எல்லா சைட்டுக்கும் தனித்தனியா மரங்கள் இருக்கு. ஸோ பக்கா பிளான்டேஷன் பண்ணியாச்சுங்க. ஆனா இப்போ வந்து சைட் எப்படின்னா ஆக்சுவலா மெயின் ரோடு இந்த ஆக்சுவலா தொழிற்சாலை இதெல்லாம் எப்படிங்கன்னா நம்ம மீரா ஹோம்ஸ் பக்கத்துல பாத்தீங்கன்னா ரூட்ஸ் கம்பெனி இருக்குங்க. கிட்டத்தட்ட ஒரு 2000 பேருக்கு பக்கமா அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம LG டயர் கம்பெனி வந்து முன்னாடி கோயில்பாளையத்துல இருக்கு. இது இல்லாம நிறைய கம்பெனிஸ் நம்மளோட மீரா ஹோம்ஸ் சுத்திலுமே இருக்குங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா இந்த நேஷனல் ஹைவேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருந்து எவ்வளவு தூரம் இருக்கும்? நம்ம மீரா ஹோம்ஸ்ல இருந்து சரியா ஒரு 3 கிலோமீட்டர் தூரம் போயிட்டோம்னாக்க கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி உடுமலைப்பட்ட போகக்கூடிய நேஷனல் ஹைவே இருக்கு. இந்த பக்கம் ஒரு 5 கிலோமீட்டர் போயிட்டோம்னாக்க திருப்பூர் டு பொள்ளாச்சி போகக்கூடிய நெகமம் ஒரு பெரிய ஊருங்க. ஸோ அந்த NH இருக்குங்க. ஸோ 2 NHக்கு நடுவில் தான் நம்மளோட மீரா ஹோம்ஸ் இருக்கு. இது ஆன் ரோடு ப்ராஜெக்டாவே பண்ணியிருக்கோம் நம்ம. ஆனா இங்க மீரா ஹோம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் எத்தனை சைட்ஸ் இருக்குங்கன்னா நம்ம மீரா ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா மொத்தம் டோட்டலா ஒரு 182 சைட் பண்ணியிருக்கோங்க. நம்ம இதுல பாத்தீங்கன்னா ஒரு 1.5 சென்ட் 2 சென்ட் 2.25 சென்ட் 3 சென்ட் 3.5 சென்ட் இந்த மாதிரி நம்ம அளவுக்கு தகுந்த மாதிரி பிரிச்சிருக்கோம். நம்ம பாத்தீங்கன்னா நமக்கு வந்து DTCP அண்ட் ரெராவோட அப்ரூவ்ட் பண்ணிருக்கோம். நம்ம லீகல் எல்லாமே பக்கா கிளியரா இருக்குங்க. ஓகேங்கண்ணா. மினிமம் வந்து பாத்தீங்கன்னா எத்தனை சென்ட்ல இருந்து வாங்குற மாதிரி இருக்கு? 1.5 சென்ட்ல இருந்து நம்ம பண்ணி கொடுக்குறோம். 1.5 சென்ட் 2 சென்ட் 3.25 3 இந்த மாதிரி நம்ம பிரிச்சிருக்கிறோம். நம்ம சப்போஸ் வந்து ஒரு சிலர் நிறைய சைட் வேணும் அப்படின்னாக்கா கண்டினியூா இருக்கக்கூடிய சைட்ஸ் எல்லாமே கிளப் பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம. ஓகேங்கண்ணா. அதாவது அது எப்படிங்க? ஒரு 10 சென்ட் 20 சென்ட் வேணும்னு நினைச்சாங்கனாக்கா 2 சைட் 3 சைட் சேர்த்து கிளப் பண்ணி எடுக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். சோ இப்போ நம்ம ப்ரீ லான்ச் பண்ணிட்டு இருக்கறனால நிறைய சைட்ஸ் அவைலபிள் இருக்கு. சோ அதனால நமக்கு முன்னாடியே வந்தோம் அப்படின்னாக்கா நமக்கு தேவையான சைட்டை சூஸ் பண்ணி நம்ம எடுத்துக்கலாங்க. ஓகேங்கண்ணா. நம்மளோட மீரா ஹோம்ஸ்ல இருந்து VVDN IT பார்க், LNT IT பார்க் எல்லாமே வந்து ஜஸ்ட் 30 மினிட்ஸ் டிராவல்ல நம்ம ரீச் ஆயிடலாங்க. ஸோ LNT IT பார்க்க பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 5000 பேருக்கு மேல இருந்து வேலை பார்க்குற அளவுக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ அதே மாதிரி VVDN IT பார்க் உங்களுக்கு தெரியும் 2000 3000 பேர் வந்து அதுல ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. சோ இங்க இருந்து நம்ம மீரா ஹோம்ஸ்ல இருந்து ஜஸ்ட் ஒரு 30 மினிட்ஸ் டிராவல்ல ரெண்டையுமே ரீச் பண்ணிக்கலாங்க. நம்மளோட மீரா ஹோம்ஸ்ல EB லைன் ஆல்ரெடி வந்துருச்சு உள்ளுக்குள்ளார. இதுல பாத்தீங்கன்னா வீடுங்கள்ல நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சுட்டாங்க. ஓகேங்கண்ணா. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பர்பஸ்ல வந்து வாங்கலாங்கண்ணா? இன்வெஸ்ட்மெண்ட்டுங்களா இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா வந்து செட்டில் ஆகிற மாதிரி எப்படி வாங்கலாங்க? இதுல நம்ம மீரா ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வாங்குறதுனாலும் வாங்கலாம், இல்ல வீடு கட்டி குடி வரக்கூடிய அனைத்து வசதிகளும் இங்க இருக்குங்க. ஆன் ரோடு ப்ராஜெக்ட் பண்ணிருக்கிறதுனால உங்களுக்கு டிரான்ஸ்போர்டேஷன்ல இருந்து எல்லாமே உங்களுக்கு இங்கே இருக்கு உங்களுக்கு. ஸோ வீடு கட்டியே குடி வர்றதுக்கு உண்டான நிறைய பேர் இதுல வாங்கிட்டு இருக்காங்க. ரூட்ஸ் கம்பெனில ஒர்க் பண்றவங்க, LG டயர்ஸ்ல ஒர்க் பண்றவங்க எல்லாருமே இதுல நிறைய பேர் வீடு வாங்கியிருக்காங்க. ஸோ அவங்க எல்லாமே நிறைய பேர் கட்ட ஆரம்பிச்சு கட்டிக்கிட்டு இருக்காங்க. நம்ம மீரா ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா வீடுங்கள்லாம் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு 2 BHK 2 வீடு கண்டினியூவா கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது இல்லாம நிறைய வீடுகள் கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த சைடு ஒரு வீடு இப்பதான் பில்லர் தோண்ட ஆரம்பிச்சிருக்காங்க. EB எல்லாமே ஆல்ரெடி எடுத்துட்டாங்க. ஸோ வீடுகள் நிறைய கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. பாத்தீங்கன்னா இடம் வேணாலும் இடம் பண்ணி கொடுக்கலாம், வீடு வேணா வீடு கஸ்டம் பில்டா கட்டி கொடுக்கலாம்.
கொடுக்கலாங்க. இடத்த பொறுத்தளவு உங்களுக்கு வந்து ஒரு சென்ட் 5.5 லட்சம் ரூபாய்க்கு ப்ரீ லான்ச் பிரைஸா பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுல வீடு போறோம் அப்படின்னு சொல்லிச்சுன்னா உங்களுக்கு வந்து ஒரு 1 BHK 18 லட்ச ரூபாயில இருந்து ஸ்டார்ட் பண்ணி பண்ணலாம். 2 BHK ஒரு 26 லட்ச ரூபாய்க்கு பண்ணலாம். 3 BHK ஒரு 35 லட்ச ரூபாய்க்கு தாராளமா பண்ணி கொடுக்கலாங்க. இது பியூர்லி கஸ்டம் பில்டா கட்டி கொடுக்குறது நமக்கு. ஸோ இதுல லோனை பொறுத்தளவு பாத்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இடமா இருந்ததுன்னா 70 to 75% வரைக்கும் நம்ம மார்க்கெட் இருந்து பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாம். ஸோ இதே வீடா இருந்ததுன்னா மேக்ஸிமம் 90% வரைக்கும் பேங்க் லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க. இது எல்லாமே பேஸ்டா நம்மளோட ப்ரொஃபைலை பொறுத்து பண்ணி கொடுக்கலாம். ஓகேங்கண்ணா. பேங்க்ல என்னென்ன பேங்க்ல எல்லாம் பண்ணி கொடுப்பீங்கன்னா? நாம இப்ப டைப் பண்ணியிருக்கிறது பாத்தீங்கன்னா பஞ்சாப் நேஷனல் பேங்க், LIC, ICICI பேங்க், HDFC பேங்க், சுந்தரம் ஹோம் ஃபைனான்ஸ் அண்ட் ஸ்ரீராம் ஃபைனான்ஸ், இந்த மாதிரி எல்லா பேங்கிங் அண்ட் நான் பேங்கிங்லயுமே டைப் பண்ணியிருக்கோம். ஸோ எல்லாமே பக்கா லீகல், எல்லாமே பக்கா கிளியரா இருக்கு. நம்ம ஃபைல் கொடுத்தோம்னா வித்தின் a வீக்ல நம்ம வந்து சாங்ஷன் எடுக்கலாங்க. ஓகேங்கண்ணா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 1 வீக்ல வந்து பண்ணி கொடுத்துருவீங்களா? தாராளமா பண்ணலாம். இதுல இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பாத்தீங்கன்னா கேஷ் சேலரி வாங்குறவங்களுக்கும் நம்ம வந்து லோன் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கலாங்க. ஓ சூப்பர்ண்ணா. இது வாங்குறது கொஞ்சம் ரிஸ்க் தாங்க மற்ற இடத்துல எல்லாம். இதுல பாத்தீங்கன்னா எல்லா ஸ்ட்ரீட்லயுமே உங்களுக்கு ஸ்ட்ரீட் லைட் ஆல்ரெடி நம்ம ப்ரொவைட் பண்ணி வச்சாச்சுங்க. அதே மாதிரி ரெயின் வாட்டர் ட்ரைனேஜ் காங்கிரீட்லயே போட்டு வச்சாச்சுங்க. இதுதான் நம்ம மிரா ஹோம்ஸோட செல்ஃபி பாயிண்ட். இங்க பாத்தீங்கன்னா ஃபுல்லா பார்க் பண்ணிருக்கோம். பாஸ்கெட் பால் கிரவுண்ட் செஞ்சு வச்சிருக்கோம் நம்ம. இதெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா அவுட்டோர் ஜிம் இருக்கு பாருங்க. விளையாடுறதுக்கு எக்யூப்மெண்ட் எல்லாமே இருக்கு. பக்காவா எக்ஸசைஸ் பண்றதா இருந்தா உங்களுக்கு வந்து அவுட்டோர் ஜிம் எக்யூப்மெண்டோட இருக்குங்க. ஓ சூப்பர்ண்ணா. நல்ல ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு பின்னாடி பாருங்க, அதை விட ஒரு பெரிய தோட்டமே இருக்கு. உங்களுக்கு நல்ல ஒரு என்விரான்மெண்டா இருக்குங்க. பார்க் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாமே வித் எக்யூப்டு சில்ட்ரன்ஸ் விளையாடுறதுக்கு உண்டான எக்யூப்மெண்டோட பண்ணிருக்கோம் நம்ம. அதே மாதிரி வயசானவங்க வாக்கிங் ஜாக்கிங் போறதுக்கு உண்டான ட்ராக்ஸ் முதற்கொண்டு எல்லாமே பக்காவா இருக்குங்க. உங்களுக்கு மிரா ஹோம்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா வாட்டர் ஃபெசிலிட்டில எப்படிங்கண்ணா? நம்ம மிரா ஹோம்ஸ்ல பாத்தீங்கன்னா காமன் போர் போட்டு ஒரு 40,000 லிட்டர் கெப்பாசிட்டிக்கு உள்ள ஒரு ஓவர் ஹெட் டேங்க் கட்டியிருக்கோம். ஸோ இது மூலமா பாத்தீங்கன்னா இண்டிவிஜுவலா ஒவ்வொரு சைட்டுக்கும் தனித்தனியா பைப் லைன் கனெக்ஷன் கொடுத்து 24 hours போர் வாட்டர் சப்ளை பண்ணிட்டு இருக்கோம் நம்ம. இங்க பாத்தீங்கன்னா கிரவுண்ட் வாட்டர் லெவல பொறுத்தளவு உங்களுக்கு 150 ஃபீட்ல இருந்தே உங்களுக்கு வந்து தண்ணி கிடைக்க ஆரம்பிச்சிருது. தண்ணியோட டேஸ்ட்மே இதுல வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லாவே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இல்லாம நல்ல தண்ணிக்கு கீழே ஆல்ரெடி பைப் லைன் எல்லாமே லே பண்ணி வச்சாச்சு. ஸோ குடி தண்ணிக்கு உங்களுக்கு பஞ்சாயத்துல இருந்து தண்ணி உங்களுக்கு சப்ளை பண்ணிடுவாங்க. வீடு கட்டி குடி வந்தோம்னா நம்ம நல்ல தண்ணி கனெக்ஷனுமே எடுக்கலாம் உங்களுக்கு. நம்ம மற்ற இடங்கள்லாம் நீங்க கம்பேர் பண்ணி பார்த்துருப்பீங்க. மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 4 to 5 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா மட்டும்தான் இடம் வாங்குற மாதிரியான சுச்சுவேஷன் இருக்கும். வெறும் 2 லட்ச ரூபா டவுன் பேமெண்ட் இருந்தா போதுங்க, நம்ம இடம் கரையம் பண்ண முடியும். நமக்கு பேலன்ஸ் அமௌண்ட் நம்ம ஃபுல்லாமே லோன்ல போய்க்கலாம். எவ்வளவு சீக்கிரம் வந்து நம்ம புக் பண்றோமோ அவ்வளோ நமக்கு தேவையான சைட்டை நாம வந்து தேர்ந்தெடுத்து புக் பண்ணிக்கலாங்க. புக்கிங் வந்து ரொம்ப ஃபாஸ்டா போயிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பட்ஜெட்ல இந்த லொகேஷன்ல வேற எங்கேயுமே இடம் கிடையாது.